காசாவில் சர்வதேச அமைதிப்படையை நிலைநிறுத்துவது தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கு. காசாவிலிருந்து யாரும் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா அது ஒப்பந்தத்தை மீறியதாக கணிக்கப்படும். மீண்டும் அவங்க கட்டி எழுப்பி புதிய ஆயுதங்களை எடுத்து அந்த மாதிரி டெவலப் ஆக நினைச்சாங்கன்னா தான் அது ஒப்பந்தத்தை மீறுறதாகுமே தவிர இருக்கிற மாதிரி போனால் அது ஒப்பந்தத்தை மீறுறதாக ஆகாது என்பதுதான் மிக தெளிவான பேச்சுவார்த்தையினுடைய முடிவு. மீறினார்கள் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், இஸ்ரேல் மீண்டும் காசா மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்க மறுக்கக்கூடாது, தோற்று போய்விட்டோம் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த செய்தியே பாலஸ்தீனத்தினுடைய இராணுவத்தின் பலத்தையும் இஸ்ரேலுடைய பலவீனத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 741வது நாளாக இருக்கிறது. தற்போது சமாதானம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சமாதானம் நடைமுறைக்கு வந்து இன்றோடு 6வது நாளாகிய இன்றைய நாளிலும் எந்த விதமான உணவுப் பொருட்களையும் ரஃபா பார்டர் வழியாக உள்ளே கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் இன்னும் அனுமதிக்கவில்லை என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக அரபு நாடுகள், குறிப்பாக மத்தியஸ்தம் செய்த கத்தர், ஈஜிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் தலையிடுங்கள் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் அதிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. எங்களுடைய செத்துப்போன பணைய கைதிகளை நீங்கள் அவர்களுடைய உடல்களை ஒப்படைத்தால் மட்டும்தான் நாங்கள் ரஃபா பார்டரை திறப்போம் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மரணித்தவர்களுடைய உடல்களை கொடுப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும், நாங்கள் தேடித்தான் தரணும்னு ஒப்பந்தத்திலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறித்தான் இதுவரைக்கும் இந்த நடைமுறையை கடைபிடிக்காமல் இஸ்ரேல் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் சர்வதேச அமைதிப்படையை நிலைநிறுத்துவது தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. நமக்கு தெரியும், சமாதான பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்ட 3 விவகாரங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கக்கூடிய விவகாரங்கள். ஒன்று, காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்பது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம், வைக்கிறதா இருந்தால் பாலஸ்டைன் கவர்மெண்ட்டை கொடுப்போம், கவர்மெண்ட் ஒன்று நீங்கள் நியமிங்க, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். பாலஸ்தீன அரசாங்கம் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கமாக இருக்கணும்னு நிறைய நிபந்தனைகளை போட்டாங்க. அதை டொனால்ட் ட்ரம்பும் ஏற்றுக்கிட்டாரு, பிறகு மறுப்பார், பிறகு ஏற்றுக்கிறாரு, பிறகு மறுக்கிறாரு. இது அவர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம். இஸ்ரேலை சமாளிப்பதற்காக அவ்வப்போது பல கருத்துக்களையும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆயுத விவகாரத்தில் சொல்றார். இதே நேரத்தில் காசாவை ஆள்வது காசாவை சேர்ந்தவர்கள் தான். டோனி பிளேயரோ வெளிநாட்டை சேர்ந்த யாருமோ காசாவை ஆள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பாலஸ்தீனர்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் பாலஸ்தீன மக்களும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்புகிற வேலைக்கு சர்வதேச படைப்பிரிவுகள், ஆயுதம் தாங்காத படைகள் உள்ளே வரும் என்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். காசாவுக்குள்ள சர்வதேச நாடுகளை நிலைப்படுத்துகிற படையின் உருவாக்கம் தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கி இருக்கின்றன. காசாவிலிருந்து யாரும் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் காசாவில் தங்களுடைய படைகளை நிலைநிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் இது எவ்வளவு தூரம் உண்மை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா காசாவுக்குள்ள படைகளை நிறுத்துவதை பொறுத்தவரை இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுஃபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னா ஐநாவினுடைய அமர்வுலையே முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டாருங்கிறத நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். அவரை தவிர வேறு எந்த நாடுகளும் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த பேச்சுக்களையும் பேசல. அதனால தான் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த நாடுன்னு வேற ஒரு நாட்டை முன்னிலைப்படுத்தாம இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் என்று சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவோட இன்னும் ஏதாவது நாடு இருந்தால் அதையும் சேர்த்து இந்தோனேஷியா உள்ளிட்ட மலேசியா ஏதாவது சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எதையுமே சொல்லாமல் இந்தோனேஷியா உள்ளிட்டன்னு சொல்றாங்க. இந்தோனேஷியா மட்டும்தான் இதை சொல்லி
சொல்லியிருக்கிறார்கள். அது சொன்னதே ஒரு மாதத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு விவகாரம். இதே நேரத்தில் காசாவினுடைய முதல் கட்டத்தில் நாங்கள் பெரியதொரு வெற்றியை பெற்றிருக்கிறோம், இப்போது இரண்டாம் கட்டத்திற்கு நகர்கிறோம். இதுவரைக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீறியதாக நாங்கள் காணவில்லை என்று அமெரிக்காவை மிக தெளிவாக சொல்றாங்க. உடம்புகளை அவங்க தரணும், அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, தேடி தருவங்கிறாங்க, கிடைக்கிற நேரம்லாம் தந்துகிட்டே இருக்கிறாங்க. நேற்றிரவும் 2 உடல்களை அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். கிடைக்கிற போதெல்லாம் உடல்களை ஒப்படைக்கிற வேலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்யறதுனால அவங்க ஒப்பந்தத்தை மீறியதாக நாங்கள் காணலை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி செல்லாது என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி போகாதுன்னு சொன்னால் பாலஸ்தீனத்துக்கே போகாதுன்னு அர்த்தமாயிரும். ஏன்னா பாலஸ்தீனத்தை முழுமையாக அவங்க தான் இப்போ கட்டுப்படுத்துறாங்க. எனவே இது ஒரு முட்டாள்தனமான வாதம். இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது என்கிற கேள்விகள் எழக்கூடிய நேரத்தில் நீண்ட காலத்துக்கு இஸ்ரேலை அச்சுறுத்துகிற வகையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சித்தால் அது ஒப்பந்தத்தை மீறுவதாக கணிக்கப்படும். இதுதான் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டுங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அமெரிக்க அதிபர் திடீர்னு இன்னைக்கு பேசும்போதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், ஆயுதங்களை வச்சிருக்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், அவங்க ஒப்பந்தத்தில் இதை சொல்லிட்டாங்க அப்படின்றலாம் சொல்றாரு. இது அத்தனையுமே அவர் இஸ்ரேலை திருப்திப்படுத்த பேசுகிற பேச்சுக்கள். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, காசாவுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது, காசாவை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கணுங்கிறதுக்கு நாங்களே பச்சை கொடி காட்டி தான் இருக்கிறோம், அவங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து தான் இருக்கிறோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அமெரிக்காவுடைய அறிக்கையிலையும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நீண்ட காலத்திற்கு இஸ்ரேலை அச்சுறுத்துகிற விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சித்தால் அது ஒப்பந்தத்தை மீறியதாக கணிக்கப்படும். மீண்டும் அவங்க கட்டி எழுப்பி புதிய ஆயுதங்களை எடுத்து அந்த மாதிரி டெவலப் ஆக நினைச்சாங்கன்னா தான் அது ஒப்பந்தத்தை மீறுறதாகுமே தவிர இருக்கிற மாதிரி போனால் அது ஒப்பந்தத்தை மீறுறதாக ஆகாது என்பதுதான் மிக தெளிவான பேச்சுவார்த்தையினுடைய முடிவு. அதை அமெரிக்கா தெரிந்துதான் மிக அழகாக இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் காசாவினுடைய அமைதி கவுன்சில் பல்வேறு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மூத்தவர்கள், பாலஸ்தீனத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் காசாவினுடைய அமைதி கவுன்சிலில் இணைக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுடைய அறிக்கையில் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நமக்கெல்லாம் தெரியும். தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய அன்சாருல்லாவினுடைய படைப்பிரிவுகள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தாக்குதலை நிறுத்தியதாக அறிவிக்கல. ஆனால் மாறாக என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் செய்த அநியாயங்களுக்கு பதிலடி கொடுப்பதை நிறுத்த மாட்டோம் இருக்காங்க. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில யுத்தம் நடக்கத்தான் செய்யுது, காசாவில் யுத்தம் நின்னதுக்காக நாங்கள் யுத்தத்தை நிறுத்தலை என்பதை தெளிவாகவே ஹூத்திகளுடைய படைப்பிரிவு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென ஹூத்திகளுடைய தலைமை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இவர் மரணித்ததற்கான காரணம் என்னன்னா, ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இவரும் இவருடைய மகனும் இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் 3 பேரும், இவர்தான் ஹூத்திகளுடைய படையினுடைய தலைமை தளபதி. ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் இவர் பாதிக்கப்பட்டிருந்தவர் இன்றைக்கு உயிர் பிரிந்திருக்கிறது என்கிற செய்திகளை மிக தெளிவாக யமனுடைய சபா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட ஊடகங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடனான மோதல் தொடரும், முடிவடையவில்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம் எங்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடிகளை கொடுப்போம். அல் கமாரிக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை தளபதியாக மேஜர் ஜெனரல் யூசுப் ஹசன் இஸ்மாயில் அல் மதானி என்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் ஹூத்திகளுடைய படைப்பிரிவு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் கடந்த 700 நாட்களுக்கு மேலாக அவங்க இஸ்ரேல் மேலே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். ஒப்பீட்டளவில் கிட்டத்தட்ட 700 நாட்களையும் ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர்கள் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் காசாவினுடைய நிலை தொடர்பாக பேசியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய பேச்சுக்களை CNN இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தையுடன் காசாவில் மீண்டும் சண்டைகளை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அபிஷியலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தை மீறலை என்று தெளிவாக சொல்லுது. இவர் மீறினதாக சொல்லலை, மீறினார்கள் என்று சொன்னால்
நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், இஸ்ரேல் மீண்டும் காசா மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்க மறுக்கக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் நெத்தனியாகு இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அனுமதிப்பது குறித்து நான் பரிசீலனை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் காசாவிலிருந்து பணைய கைதிகளை விடுவிப்பது மிக மிக முக்கியமானது. அதை நாங்கள் விடுவிச்சிட்டோம். தற்போது அவர்களுடைய இறந்தவர்களுடைய உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி வருகிறது. தேடி அவங்க அதை ஒப்படைப்பாங்க என்றும் அவர் அதை மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டால், காசாவுக்குள்ள சில கும்பல்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குற காரணத்தினால அந்த கும்பல்களை தேடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் எங்களுக்கு வருகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்கணும், அதை மறுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அதோட சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் பல கட்டங்களில் என்ன சொன்னாருங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவாக சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் அவருடைய நிலைப்பாடு என்ன, அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னங்கிறத. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தையும் அரசாங்கத்தையும் நான் கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. எனவே அவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இஸ்ரேல் தலையிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நசுக்கி இருந்தால் அதெல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருப்பாங்க என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ அப்படி தான் அவங்க சொல்லிக்கொள்ளணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 2 வருஷமாக அழிக்க முடியாமல் போனதுங்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால இந்த பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செத்தவர்களுடைய உடல்களை எல்லாம் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் 2 வருஷமாக யுத்தம் நடந்திருக்குது. எனவே எங்கெங்கேயாவது புதைக்கப்பட்டு அதெல்லாம் தேடி எடுப்பதற்கு மிக நீண்ட காலங்கள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம பொறுத்து தான் ஆகணும் என்கிற செய்திகளையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர், காசாவில் அமெரிக்க இராணுவம் தலையிடுவதற்கு எந்த காரணங்களும் இல்லை, நாங்கள் தலையிட போகிறதில்லை, அதுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த காரணமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு எங்களிடம் கிடைக்கக்கூடிய எல்லா உடல்களையும் நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம், எல்லா பணைய கைதிகளையும் நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம். எனவே நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம், சண்டையை விரும்பவில்லை. சண்டையை தோற்றுவித்தால் எங்களுடைய பதிலடியும் கடுமையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர், நாங்கள் விரைவாக செத்தவர்களுடைய உடல்களையும் கொடுத்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீனத்தில் பணைய கைதிகள் இருக்கிற நேரத்தில் அந்த பணைய கைதிகளை எப்படியாவது அவங்க எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பல கோல்மால் வேலைகளை இஸ்ரேல் பண்ணி பார்த்தது. அதில் ஒன்று தான் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் சிம்முகளை போட்டது. எப்படியாவது அந்த சிம் ஒன்றை எடுத்து அதிலிருந்து எவனா நமக்கு தொடர்பு கொண்டான்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறதுக்காக அந்த முயற்சியில் பண்ணி பார்த்தாங்க. முதல்ல என்ன யோசிக்கணும்னு கேட்டால், அவங்கள பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிற யாராவது கையில் செல்ஃபோனை வச்சுக்கணும் கொடுத்து வச்சுருப்பாங்களா சிம்மு போடுறதுக்கு? அப்படியே இருந்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சிம் இல்லாமல் தான் வச்சுருப்பானா? எப்படி இதெல்லாம் யோசிச்சாங்கிறது தான் யோசனையாக இருக்குது. ஆனாலும் சிம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த சிம் எல்லாத்தையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கலெக்ட் பண்ணி வச்சு பிறகு இந்த சமாதான உடன்படிக்கை வந்ததற்கு பிறகு பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு ஓரிரு மணி நேரங்களுக்கு முன்பதாக அதே சிம் கார்டை போட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்களோடு நேரடியாக வீடியோ காலில் பேச வச்சது மட்டுமல்லாமல் அந்த வீடியோக்களை இஸ்ரேலுடைய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பான விரிவான ஒரு வீடியோவை ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் தனியான வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம். இஸ்ரேலியர்கள் எவ்வளவு பெரிய ஏமாளிகளாக இந்த யுத்தத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான செய்தியாக அது இருக்கிறது. அதே நேரம் அக்டோபர் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு தோல்விதான், நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தோற்று போய்விட்டோம் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த செய்தியே பாலஸ்தீனத்தினுடைய இராணுவத்தின் பலத்தையும் இஸ்ரேலுடைய பலவீனத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சென்ட்ரல் காசாங்கிற பகுதி இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடிய எல்லோ பார்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் உள்ள வராமல் அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய வீடுகளில் அங்கிட்டு தான் இருந்திருக்கும். எனவே அந்த பகுதிகளில் தான் அவங்க வாழுவாங்க. எனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தலை. இதிலே இன்றைக்கு ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் முதன்மையானது அவங்களுக்கான உணவுகளும் மருந்துகளும் போவது. அது UNRWA வழியாக ரஃபா பார்டர் வழியாக போக வேண்டியது. இன்றைக்கும் அந்த உணவுகளோ
மருந்துகளோ உள்ளே நுழையவில்லை என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. காசாவினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன என்பதையும் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள். ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக என்றைக்கும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.